are getting this answer. இங்கே எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்கு. எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் பவர் -2. இது வந்து ஆக்சுவலாக கீழே கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸ் ஆயிரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ட் பை ஒய் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் -4 தென் ஆட் பண்ணால் +3. இது எல்லாமே ரிவிஷன் தான். ஏற்கனவே இதெல்லாம் கிளாஸில் ஒர்க் அவுட் பண்ணினது. ஜஸ்ட்டு கோ த்ரூ பண்ணினா போதும். தென் எடுத்துக்க. ஸோ a ஸ்கொயர்டு -1 அப்படின்னா a + 1 இன்ட்டு a - 1. அடுத்தது ஒய்யோட வேல்யூ இருக்குது. இதில் 2 வந்து காமனாக எடுத்துக்க. ஸோ a ஸ்கொயர்டு -a -2. ஸோ இங்கே இது எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இந்த இடத்துல எழுதிக்குவேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு பை ஒய் ஸ்கொயர்டு இங்கே xy பை ஒய் த ஹோல் ஸ்கொயர்டுன்னு வரும். ஸோ இங்கே சிம்ப்ளை பண்ண ஆன்சர் எழுதிக்க. இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸை சிம்ப்ளை பண்ணது a + 4 3a + 1 பை ஒய். ஒய்யை சிம்ப்ளை பண்ண ஆன்சர் இது இதை எழுதிட்டு இதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணினா டிவைட் அப்படிங்கிறப்ப ரெசிப்ரோக்கல் ஆயிரும். a + 4 கேன்சல் ஆயிரும். ஸோ தட் இங்கே சிம்ப்ளை பண்ணுறப்போ யூ ஆர் கெட்டிங் 4/9. ஸோ இங்கே இருக்கிற இது மேலே கொண்டு போனீங்கன்னா y பவர் -2. ஸோ 4/9. ஸோ ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் திஸ். ஸோ 36th கொஸ்டின் ஃபைண்டிங் த ஸ்கொயர் ரூட். ஸோ இது ஆர்டர் மாறி இருக்குது. ஸோ இதை வந்து ஃபஸ்ட் எழுதிடணும். அடுத்தது இது. ஸோ லிட்டில் கன்ஃபியூஷனுக்காக இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ பவர் 4 பவர் 3 பவர் 2 பவர் 1 தென் கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ இது வந்து இதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா 2x² சிம்ப்ளை பண்ணிக்க. அடுத்தது இதில் வர்ற ஃபஸ்ட்டு டேர்மையும் இதில் வர்ற இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிட்டு டிவைட் பண்ணிவிட்டு வர்ற ஆன்சரை இங்கே மேலே எழுதிக்க. இங்கே -7x போட்டால் இங்கேயும் -7x. ஸோ இப்போ -7xால் மல்டிப்ளை பண்ணு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் அதே தான் வரும். ஸோ அடுத்தது இங்கே -× ப்ளஸ்ஸு சைன் சேஞ்ச் பண்ணிவிட்டு டேக் த நெக்ஸ்ட்டு 2 டேர்ம்ஸ். அதே மாதிரி இதை ஆல்ரெடி எழுதியிருக்க 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிக்க. திரும்ப இதை பண்ணக்கூடாது. ஒன்ஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ண ஏற்பாடு நெக்ஸ்ட்டு நம்பர் தான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இதில் வர்ற ஃபஸ்ட்டு டேர்மையும் இதில் வர்ற ஃபஸ்ட்டு டேர்மையும் எழுதி கேன்சல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன எழுதுகிறோம் -3 அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். ஸோ இப்போ இந்த -3ஆல் இதை கம்ப்ளீட்டாக மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இங்கே -× ப்ளஸ் மைனஸ், இங்கே -× ப்ளஸ் -× ப்ளஸ்ஸு. ஸோ சைன் சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே மாடுலஸ் மறக்காமல் போடணும். ஏன்னா ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறப்போ மாடுலஸ் வரும். Now question number 37 பார்த்து just to solve 3 ஈக்குவேஷன் given. ஸோ இதில் வந்து +z -z கேன்சல் பண்ணிவிட்டு you are getting one answer. அடுத்தது இதுவும் எடுக்கிறேன். இதுலேயும் அப்படி தான் -z +z கேட்குறேன். ஸோ ஈக்குவேஷன் 4ம் ஈக்குவேஷன் 5ம் இருக்குது. ஈக்குவேஷன் 5ல் இங்கே 4y இருக்குது. அப்போ இதை நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து y வந்து கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ் வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ் வேல்யூ எடுத்து இந்த ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ தட் யூ ஆர் கெட்டிங் திஸ். இது வந்து ரிவிஷன் தான், அடிக்கடி சொல்லிட்டேன். இது ஜஸ்ட்டு நீங்கள் வந்து திரும்ப ஃபுல் வீடியோவே எடுத்துகிட்டு இருந்தால் டைம் ஆயிரும். ஸோ y = 2. ஸோ எக்ஸும் ஒய்யும் தெரியும். ஸோ இஜெட் கண்டுபிடிக்கணும்னா இதில் வரக்கூடிய ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணினா யூ ஆர் கெட்டிங் இஜெட் வேல்யூ. தென் ஸ்ட்ரெயிட் அண்ட் ப்ரூவ் தேர்ட் தியரம் இருக்குது. பிபிடி பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் எல்லாமே ஒன்று தான். நீ இதுக்கு 3 மார்க் கிடச்சிரும். எப்படி ஸ்டேட்மெண்ட்டை எழுதிக்கிறேன். இது ஸ்டேட்மெண்ட் பைகாட் பண்ணிக்க. அப்புறம் ஃபிகரும் பைகாட் பண்ணிவிட்டு இங்கே 1 1 இது 2 2 அடுத்தது இது காமன் ஆங்கிள். இதுக்கு 1 மார்க்கு. 2 ப்ரூவ்னு போட்டு AD/DB = AE/EC. இதை 3க்கு ஒரு மார்க் தனித்தனியாக போட்டே காமிச்சிட்டேன். ப்ரூஃபுக்கு 2 மார்க். ஸோ ப்ரூஃப் தெரியலன்னா கூட பரவாயில்ல, 5க்கு 3 மார்க் ஈஸியாக நீ வாங்கிடலாம். அதனால தான் இந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கு. தென் நவ் நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்கே எ லைன் மேக்ஸ் பாஸ் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல். ஸோ இந்த 4 கொஸ்டினையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் நான் லாஸ்ட் வீடியோலேயே நான் வந்து போட்டிருந்தேன்.
அதனால் அதை நான் வந்து டன் ஆல்ரெடி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன். இதில் நான் வந்து 4 விதமாக போட்டு காமிச்சிருக்கேன். எல்லாத்துக்கும் சேம் ஆன்சர் தான் வரும். எடுக்கிறது வந்து நீ ஜஸ்ட்டு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் எடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்து சேமாக இருக்கும். அடுத்தது இஃப் ஏ அண்ட் பி ஆர் த இன்டிஜர் ஹூ சம் இஸ் திஸ் அண்ட் பாசஸ் த்ரூ த பாயிண்ட். அப்போ இன்டிஜர்ஸ்ன்னு சொல்லிவிட்டேன். இன்டர்செப்ட் அப்படின்னா a + b = 7. இது வந்து எக்ஸ் இன்டர்செப்ட்டு, இது ஒய் இன்டர்செப்ட்டு. இதனுடைய டோட்டல் வந்து a + b வந்து 7. ஸோ b = 7 - a. ஸோ இன்டர்செப்ட் ஃபார்ம் என்ன? x/a + y/b = 1. பிக்கு பதிலாக 7 - a அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது இட் பாசஸ் த்ரூ -3, 8. ஸோ திஸ் லைன் பாசஸ் த்ரூ -3, 8 அப்படிங்கிறப்போ நான் 6ன்னு போட்டு இங்கே இது எழுதியிருக்கேன். ஆக்சுவலாக இதை விட இது அடிக்கவில்லை இல்லை, இதை விட இந்த மெத்தட் கொஞ்சம் ஈஸி. ஃபஸ்ட்டே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடு. நான் வந்து மறந்துட்டு அப்படியே பண்ணிவிட்டு கடைசியாக வந்து ஆனால் சேம் ஆன்சர் தான் வரும். பட் இதை விட உனக்கு வந்து பிகினிங்லேயே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே 7 - a ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க. இங்கே மைனஸ் எல்லாம் இருக்குது, கவனமாக எழுதணும். ஸோ மைனஸ் உள்ளே கொண்டு போயிட்டு யூ ஆர் கெட்டிங் a வேல்யூ, அதுக்கப்புறம் b வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். இங்கே a = -7, தென் a = 3, 2 வேல்யூ வருது. ஸோ a = -7னா b வந்து 7 - a, அந்த ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் ஆல்ரெடி ஒரு மைனஸு, இங்கே ஒரு மைனஸு, ஸோ ப்ளஸ் ஆயிரும். b = 14. ஸோ a = -7, b = 14. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க. இதோட எல்சிஎம் வந்து இங்கே × 2 × 2. ஸோ ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா a = 3, b = 7 - a, 7 - 3 4ன்னு வச்சுட்டு இன்னொரு ஆன்சர் வரும். ஸோ இங்கே டினாமினேட்டர் பார்த்திங்கன்னா வேறு -7, 14 ஒன்று, தென் 3 and 4 இது ஒன்று. ஸோ இது வந்துட்டுனா 2 ஈக்குவேஷன் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கொஸ்டின் நம்பர் 41. 41 பார்த்தீங்கன்னா √3 sin θ - cos θ தென் ஷோ தட் திஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி வருது. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு LHS எடுத்துக்க. சரி, இந்த காஸ் தீட்டாவை அந்த சைடு கொண்டு போ. ஸோ ப்ளஸ் காஸ் தீட்டா, தென் டிவைடு பை காஸ் தீட்டா போத் சைடு. அப்படி இல்லாட்டி இந்த காஸ் தீட்டாவை கீழே கொண்டு வந்துடு. இந்த √3 இந்த பக்கம் கொண்டு வா. இந்த காஸ் தீட்டா இந்த சைடு வந்துன்னா அந்த இடத்துல 1ன்னு இருக்கணும். ஸோ 1/√3. ஸோ sin θ / cos θ tan θ, தீட்டாவோட வேல்யூ 30 டிகிரி. ஸோ ஆர்எஸ்எஸில் எல்ஹெச்எஸில் இந்த தீட்டா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணு. tan 90 ∞. ஆர்எஸ்எஸ்லேயும் அதே ஆன்சர் வரணும். ஸோ ஆர்எஸ்எஸில் தீட்டாங்கிற இடத்துல 30 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணிக்க. ஸோ இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே க்யூப் வரதுனால 3 டைம் மல்டிப்ளை பண்ணேன். √3, 1/√3, 1/√3. ஸோ √3 × √3 3 ஸோ 3√3. டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த √3 3 ஆயிரும். அந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகிறப்போ டினாமினேட்டர் 0 ஆயிரும். ஸோ 0 வர்றப்போ இது ஆக்சுவலாக இதெல்லாம் நீ சிம்பிளை கூட பண்ண வேண்டாம். ஏன்னா எப்படி வந்து இன்ஃபினிட்டி வரப்போகுது. ஸோ நியூமரேட்டரை பற்றி கவலையே பட வேண்டாம். ஸோ முடிஞ்சளவு சிம்பிளை பண்ணி வச்சுட்டு இங்கே 0 வரதுனால இன்ஃபினிட்டி. ஸோ LHS RHS ஈக்குவல். நவ் த லாஸ்ட் கொஸ்டின் நம்பர் 42, கம்பல்சரி கொஸ்டின். If alpha and beta are the roots of the equation this, then form whose roots are alpha squared beta, beta squared alpha. So alpha plus beta alpha beta கண்டுபிடிச்சுக்க. alpha plus beta minus b/a இந்த ஈக்குவேஷனுக்கு. ஸோ a = 2, b = -1, c = -1. ஸோ sum of the root minus b/a, product of the root c/a. இது கண்டுபிடிச்சிட்டு required equation x² minus sum of the root f plus product of the root. இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி இது sum of the rootம் product of the rootம் கண்டுபிடிச்சி அதுக்கு நம்ம ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணணும். நியூ ஈக்குவேஷன், required ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதுக்கு sum of the root கண்டுபிடி. ஆல்ஃபா பீட்டா காமனாக எடுத்துக்க. ஆல்ஃபா பீட்டா இங்கே ஏற்கனவே இருக்கா?
அடுத்தது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இங்கே இருக்கா, அந்த 2 வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணினா யூ ஆர் கெட்டிங் சம் ஆஃப் த ரூட் கிடச்சிருச்சு. அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட், இது வந்து சம் ஆஃப் த ரூட், இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். ஆல்ஃபா பீட்டாவை காமனாக எடுத்தினா ஹோல் க்யூப்னு எழுதிக்கிறேன். ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்க. தேர்ஃபோர் ரிக்வயர்டு ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் சம் ஆஃப் த ரூட் எக்ஸ், இங்கே இருக்குது ஃபார்முலா, ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஈக்குவல் டு 0 0. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா யூ ப்ளீஸ் ஷேர் இட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் கோமதி மேத்ஸ் அண்ட் இங்கிலீஷ். இது 20 மினிட்ஸுக்கு பக்கம் வர்றதுனால நான் இதை 2 வீடியோவாக ஸ்ப்ளிட் பண்ணி 10 மினிட்ஸ் வர மாதிரி போட்டிருக்கேன். இதனுடைய பிடிஎஃப் வந்து யூ see in the description box.